இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சேல்ஸையும் கொடுத்துருக்கும். அதே நேரத்தில் அந்த ஒரு விஷயம் தான் அந்த கம்பெனி வந்து ஈவன் அந்த பிராண்டே அழிஞ்சு போகிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கும். அப்போது அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், எமோஷ்னலி அவங்க பிராண்டை அவங்க மக்களோட கனெக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பண்ணும்போது அந்த அதில் யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆர் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மக்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் வந்து சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெயின் ப்ராடக்ட் சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்க்காகவே அந்த மக்கள் வந்து அந்த பிராண்டை வாங்குவாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி விஷயத்த கொடுத்து பண்ணி பழகணும்னு மக்களும் அந்த பிராண்டை ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸோடைய மைண்ட் செட் வந்து ஒரே எமோஷனில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அந்த எமோஷன் வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அப்போ இந்த ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனி அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ப்ராடக்டையோ சர்வீஸையோ கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பாக எப்படி இந்த பிராண்ட் வந்து அந்த மக்கள்னால ஒரு பெரிய இடத்துக்கு போச்சோ அதே மாதிரி அதே மக்கள்னால ஒரு நாள் கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்குது.